எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம். நான் உங்க தீபிகா அருண். இன்னைக்கு நம்ம காக்கா கதை கேட்கலாமா? இரு காக்கைகள். இதை எழுதியவர் அழ வள்ளியப்பா. அந்த காட்டிலே நிறைய நிறைய மரங்களும் செடிகளும் கொடிகளுமாக இருந்தன. அந்த அடர்த்தியான காட்டிலே ஒரு மரத்திலே 2 காக்கைகள் வசித்து வந்தன. ஒரு கிளையிலே ஒரு காகம் கூடு கட்டியிருந்தது. இன்னொரு கிளையிலே மற்றொரு காகம் கூடு கட்டியிருந்தது. இரண்டும் அதிகாலையிலே காட்டை விட்டு புறப்படும். 3 கிலோமீட்டர் தூரத்திலுள்ள ஒரு கிராமத்திற்கு பறந்து போகும். அங்கே அவைகளுக்கு வேண்டிய தின்பண்டங்களெல்லாம் கிடைக்கும். திருமண நாட்களிலே அல்வா, ஜாங்கிரி, வடை, போண்டா, முறுக்கு எல்லாம் கூட கிடைக்கும். அந்த ஊர் மக்களும் சாப்பிடுவதற்கு முன்பு கா 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 என்று கூவி அழைத்து சோற்றை ஓரிடத்தில் வைப்பார்கள். இந்த 2 காக்கைகளும் மற்ற காக்கைகளையும் கா 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 என்று கத்தி அழைத்து கொண்டு போய் அவர்கள் வைத்த சோற்றை பங்கு போட்டு தின்னும். ஒரு நாள் இந்த 2 காக்கைகளும் ஒன்றாக பறந்து வந்து குளத்தங்கரையில் தனியாக இருந்த ஒரு மரத்தின் கிளையிலே உட்கார்ந்தன. அவை எடுத்து வந்த தின்பண்டங்களை காலடியில் வைத்து சிறிது சிறிதாக சுவைத்து சாப்பிட்டு கொண்டிருந்தன. அப்போது ஒரு காக்கை இன்னொரு காக்கையை பார்த்து, நாம தினம் தினம் காட்டுல இருந்து இந்த ஊருக்கு பறந்து வரோம். இந்த ஊர்ல தான் நமக்கு வேண்டிய உணவெல்லாம் கிடைக்குது. இவ்வளவு தூரம் தினமும் பறந்து வரணுமா? இதோ இப்ப நாம இருக்கிற மரத்திலேயே நீ ஒரு பக்கமும் நான் ஒரு பக்கமுமா கூடு கட்டிக்கிட்டு இருக்கலாமே, வீணா அலைய வேண்டாமே என்றது. அதற்கு இன்னொரு காக்கை, இது ஒரு தனி மரம், நெட்டையா ஒல்லியா இருக்கு. பார்த்தா ரொம்ப வயசானது போல தோணுது. இதுல கூடு கட்டுறது ஆபத்து. அத்தோட நாம கூடு கட்டி அதுல முட்டையிட்டு அடை காக்கிற காலத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த ஊர் பசங்கள்ல சிலர் பொல்லாதவங்களா இருப்பாங்க. நாம எற தேட போறப்போ அவங்க வந்து மரத்துல ஏறுவாங்க. நம்ம கூட்டுல இருக்கிற முட்டைங்களை பார்த்ததும் அதை எடுத்துட்டு போனாலும் போயிடுவாங்க. காடுதான் நமக்கு சரி, இந்த தனி மரம் சரிப்படாது என்று விவரமாக சொன்னது. ஆனால் முதலில் சொன்ன காக்கை கேட்கவில்லை. நாம 2 பேரும் இந்த மரத்துல தங்கலாம். ஏன் நாம ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்திருச்சு காட்டுல இருந்து இங்க பறந்து வரணும்? அப்புறம் இருட்டுறப்போ திரும்பி பறந்து காட்டுக்கு போகணும். இது வீண் வேலை தானே என்று திரும்ப திரும்ப சொன்னது. நான் காட்டுல தான் இருப்பேன், இந்த மரத்துல வசிக்க மாட்டேன். சரி, அப்படின்னா நீ காட்டுக்கு போ, அங்க இரு. நான் இந்த மரத்திலேயே கூடு கட்டிக்கிறேன். உன் மனச மாத்தவே முடியாது, நீ இங்கேயே இரு, நான் காட்டுக்கு போறேன் என்று கூறிவிட்டு காட்டுக்குச் சென்ற காக்கை தினமும் அதிகாலையில் காட்டிலிருந்து பறந்து கிராமத்திலுள்ள குளக்கரை மரத்துக்கு நேராக வரும். பிறகு இரண்டும் சேர்ந்து ஊருக்குள் இரை தேடப் போகும். இப்படியே 3 மாதங்கள் ஓடிவிட்டன. காட்டிலே இருந்த காக்கையும் முட்டையிட்டு குஞ்சு பொரித்திருந்தது. குளக்கரை மரத்திலே இருந்த காக்கையும் முட்டையிட்டு குஞ்சு பொரித்திருந்தது. 2 காக்கைகளின் குஞ்சுகளும் ஓரளவு வளர்ந்து விட்டன. இன்னும் 4-5 நாட்களிலே பறக்க ஆரம்பித்துவிடும். அன்றைக்கு அதிகாலை 3 அல்லது 3:30 மணி இருக்கும். மட மடவென்று இடி இடித்தது. பளிச் பளிச்சென்று மின்னல் மின்னியது. விர் விர் என்று புயல் காற்று வீசியது. தொடர்ந்து பலத்த மழையும் பெய்தது. சுழற்றி சுழற்றி அடித்த புயல் காற்றிலே குளக்கரையிலிருந்த மரம் தடால் என்று தரையிலே விழுந்துவிட்டது. அப்போது அதிலிருந்த காக்கை கூடும் கூட்டுக்குள் இருந்த குஞ்சுகளும் பாவம் கீழே விழுந்து இறந்து போயின. தாய் பறவை மட்டும் தப்பிவிட்டது. தப்பி பிழைத்த தாய் பறவை குளக்கரையில் இருந்த ஒரு கல்லின் மேல் உட்கார்ந்து அழுது கொண்டே இருந்தது. அப்போது காட்டிலிருந்து வந்த காக்கை தூரத்தில் வரும்போதே மரத்தை காணாமல் திடுக்கிட்டது. அருகிலே வந்ததும் மரம் சாய்ந்து கிடப்பதையும் கல்லின் மீது அந்த மரத்தில் வசித்த காக்கை அமர்ந்து அழுது கொண்டிருப்பதையும் கண்டு அதிர்ச்சி அடைந்தது. உடனே கல்லின் மீது இருந்த காக்கையின் அருகிலே சென்று விசாரித்தது. விவரம் தெரிந்ததும் மிகவும் வருந்தியது. அதற்கு ஆறுதல் கூறி தேற்றியது. காட்டிலையும் புயல் வீசியிருக்குமே, நீ இருந்த மரத்துக்கு எந்த ஆபத்தும் இல்லையே என்று கேட்டது அழுகையை நிறுத்திய காகம். நான் இருந்த காட்டுலையும் புயல் பலமாத்தான் வீசிச்சு. ஆனா பக்கத்துல மரங்களும் செடி கொடிகளும் இருந்ததுனால புயலோட வேகத்தை அதுங்க தடுத்துருச்சு. ஒரு மரம் கூட விழல. இங்க நீ இருந்த மரம் தனி மரமா இருந்ததுனாலதான் புயல் அதை சுலபமா சாச்சிடுச்சு. ஆமா, நீ சொல்றது சரிதான். கூடி இருந்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. மரங்கள் எல்லாம் சேர்ந்து இருந்ததுனால
புயலால ஒன்னும் பண்ண முடியல. அன்னிக்கு நீ சொன்னதை கேட்டு அதன்படி நானும் நடந்திருந்தா என் குழந்தைங்கள நான் இன்னைக்கு பறி கொடுத்திருப்பேனா? இன்னைக்கு ராத்திரியே நான் உன்னோட காட்டுக்கு வந்துடுறேன். உன்னோட அந்த மரத்துல நானும் முன்போலவே கூடு கட்டி வசிக்க முடிவு பண்ணிட்டேன். சரி, அப்படியே செய்யலாம். அன்று பொழுது சாயும் நேரத்தில் 2 காக்கைகளும் ஒன்றாகச் சேர்ந்து காட்டை நோக்கி பறந்து சென்றன. என்ன குழந்தைங்களா, இந்த கதை பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு? பல சமயம் நமக்கு என்ன தோணும், எல்லா விஷயத்தையும் சுலபமா சீக்கிரமா எப்படி முடிக்கிறதுன்னு தோணும். அது எல்லா நேரத்திலையும் சரியா அமையாது. எந்த விஷயம் பண்றதுக்கு முன்னாடியும் நாம எதுக்கு பண்றோம், அது சரியா வருமானு ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு பண்றது நல்லது. எனக்கு இந்த காக்கா கதையிலேருந்து இதுதான் தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சு? உங்க அப்பா அம்மா கிட்ட நீங்க பேசுங்க. இன்னொரு கதையோட சிட்டுக்குருவி பாட்காஸ்ட்ல உங்களை நான் சீக்கிரமா வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க.